திருப்பூரில் பட்டாசு கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறுவதால் மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமசாமி. ராமசாமி, இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? கூடுதல் விவரம். நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் பட்டாசு மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று அதிகாலை கடையிலிருந்து கரும்புகையானது வெளியே வர துவங்கியுள்ளது. இதனை கண்ட கடையிலேயே தங்கியிருந்த கடையின் உரிமையாளர் முருகேசன் வெளியே வந்ததுடன் தொடர்ந்து தீ வேகமாக பரவியதால் உடனடியாக திருப்பூர் தீயணைப்பு துறையினருக்கும் வடக்கு போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் கடையில் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பட்டாசுகள் இருப்பதால் தீயின் வேகம் அதிகரித்ததுடன் பட்டாசுகள் வெடித்து சிதறியது. மேலும் அதிகாலை நேர விபத்து என்பதால் அங்கு அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. தொடர்ந்து இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் முருகேசன் சுமார் 30 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகளை வாங்கி விற்பனைக்காக வைத்துள்ளதும், மேலும் கடையில் ஏற்கனவே சுமார் 20 லட்சம் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருப்பதும் தெரிய வந்தது. இந்த தீ விபத்து காரணமாக மொத்தமாக கடையில் இருந்து 50 லட்சம் மதிப்பிலான பொருட்களும் முற்றிலும் எரிந்து சேதமானது. மேலும் இந்த தீ விபத்து மின்சார கசிவினால் ஏற்பட்டதால் அது வேறு ஏதேனும் காரணங்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தீயணைப்பு துறையினர் சுமார் 30 நிமிட போராட்டங்களுக்கு பிறகு தீயை முற்றிலுமாக அணைத்து புகைமண்டலத்தை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராமசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.